எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1. ஆனந்த் சினிமாவில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தாவேகா சார்பாக நேற்று வேட்பாளர்களோட நேர்காணல் நடந்துச்சு பனையூர்ல. விஜய் அவர்கள் வந்து நேரடியாக வந்து எல்லாரையுமே சந்திச்சு நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. அதுல இந்த வேட்பாளரோட நேர்காணலுக்கு முன்னாடி எல்லாத்துக்கிட்டையுமே அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லா பிரச்சனையும் மீறி இந்த அரசியலுக்குள்ளார நான் இருந்துகிட்டு இருக்கேன். இனி நான் திரும்ப போற மாதிரி இல்லை. ஸோ வெற்றியை நோக்கி தான் நம்ம பயணமாக இருக்கணும். அதாவது நம்ம நிற்கக்கூடிய எல்லா இடங்களையும் வெற்றி மட்டுமே கிடைக்கணும். அதுக்கு உங்களோட உழைப்பை ரொம்ப தீவிரமாக போடுங்க அப்படின்னு ரொம்ப கண்டிப்பாக விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஏன்னா இத்தனை வருடங்களாக நீங்கள் செஞ்ச விஷயங்கள் 33 வருஷமாக ஒரு ரசிகர் மன்றத்திலிருந்து ஒரு இயக்கமானதுலேருந்து நீங்கள் அவ்வளோ பணிகளை செஞ்சுருக்கீங்க. அதெல்லாம் பெரிய பொருட்டாகவே நீங்கள் எண்ணி அந்த ஒரு விஷயத்திலே இருந்துடாதீங்க. இனி வரக்கூடிய குறுகிய நாட்கள் தான் நம்மளை நியமிக்க போகுது, நம்ம யாருன்றதை காட்ட போகுது அப்படின்றதுல ரொம்ப தெளிவான விஷயங்கள் பேசியிருக்காரு. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, என்னோட சூழல் உங்களுக்கு தெரியும், நான் அதையும் மீறி மக்களுக்காக பணி செய்யணும்னு வந்திருக்கேன், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன். இதையே நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா மக்களுக்கான சேவையா இந்த சர்வீஸை நீங்கள் பிடிச்சு பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல ரொம்ப கவனமாகவும் இருந்திருக்காரு. நேற்று கிட்டத்தட்ட ஒரு 60 வேட்பாளர்களோட இந்த நேர்காணலானது நேற்று இந்த பனையூரில் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட எல்லாருமே ஓகே பண்ணியிருக்கிறதாக நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம். சிலர் மட்டும் நிலுவையில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ முதற்கட்டமாக நேற்று நடந்திருக்கு. இனி வர நாட்களில் இன்னும் எண்ணிக்கை அதிகமாக இருக்க போகுதுன்றல மாற்று கருத்தே இல்லை. அதாவது வேகப்படுத்த போகிறாங்க இந்த வேட்பாளர்கள் பட்டியலை. இதையே தொடர்ந்து நாளை வந்து இந்த தமிழகம் முழுவதுமே வந்து ஒரு ஒரு போராட்டம் ஒன்று, அதாவது அந்த ஆர்ப்பாட்டமானது நடத்த போகிறாங்க தாவேகா சார்பாக. அதை தொடர்ச்சியாக என்னென்ன விஷயங்கள் யார் யார் எங்கெங்கே என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்றதையும் நம்ம அடுத்தடுத்து சொல்ல போகிறோம். இப்போ இந்த வேட்பாளர் நேற்று வந்தாங்கல்ல, யாரை எங்கெங்கே தேர்வு பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு நிறைய ஆர்வத்தோட நிறைய பேர் நம்மகிட்டே கேட்கும் பொழுது, நம்மளுக்கு வந்த சோர்சஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்னும் உறுதிப்படுத்தப்பட்ட பட்டியல் இன்னும் வெளியிடவில்லை. ஆனால் நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்றதையுமே நம்ம சொல்லிடுவோம். குறிப்பாக விஜய் அவர்கள் நம்ம திருச்சி, பெரம்பூர் அங்கே வந்து உறுதி செய்யப்பட்டிருக்காரு, முடிவு எடுத்தாச்சு, என்ன உறுதி செய்யப்பட்டிருக்காரு அப்படின்றதுல தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. குறிப்பா நம்ம பெரம்பூர்ல இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட ஒரு நிர்வாகிகிட்ட வந்து, நம்ம பெரம்பூர்ல வந்துடலாமாப்பா அப்படின்ற மாதிரி கேஷுவலா கேட்டிருக்காரு. அங்கேதான் நிற்க போறாருன்றது உறுதி ஆயிடுச்சு. அங்கே நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம், ஏன்னா எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கோம், உங்களுக்காக தான் எங்கள் மக்கள் வந்து இன்னும் சந்தோஷப்படுவாங்க நீங்கள் எங்கள் தொகுதியில் நின்னா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு அன்போடு நாங்கள் ஏங்கிட்டு இருக்கோம், நீங்கள் வந்து நிற்கிறது எங்களுக்கு ஒரு வரமாகவே பார்ப்போம் அப்படின்லாம் நேற்று இந்த பெரம்பூரில் சார்ந்தவங்க நிறைய விஷயங்கள் நிர்வாகி ஒருத்தர் மக்களோட சார்பாக முன் வச்சிருக்காரு. ஸோ விஜய் அவர்கள் உறுதியாகவே இருக்காரு பெரம்பூரில் நிற்கிறதா. திருச்சியும் செலக்ட் பண்ணிக்கிறதா சொல்கிறாங்க. திருச்சி பல பேரோட கோட்டையாக இருந்திருக்கு, அங்கேயும் காலத்தடம் பதிக்கணும்னு விஜய் அவர்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. இன்னும் இந்த லிஸ்ட் நிறைய இருக்குங்க. அதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி, இந்த திருச்சியில் மாநாடு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நம்மளை கேள்விப்பட்ட வரைக்கும் திருச்சியில் அதிகாரப்பூர்வமான அந்த வேட்பாளர்களோட பட்டியலை வந்து விஜய் அவர்கள் வெளியிட போகிறாரு. எனக்கு தெரிஞ்சு சீமான் அவர்கள் எப்படி ஒரே மேடையில் எல்லாரையுமே அறிமுகப்படுத்தினாரோ, விஜய் அவர்கள் அந்த இறுதி பட்டியலை, வேட்பாளரோட பட்டியலை திருச்சியில் வெளியிட அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதில் முதல்ல வந்து, அதாவது அவர் பேசும்பொழுது கடைசியாக தான் சொல்லுவார் திருச்சி அண்ட் பெரம்பூரை. நம்ம இங்கே சொல்லிடுவோம், இந்த ஸ்டார் யார் யார் கேண்டிடேட் அப்படின்ற விஷயங்கள் இருக்குல்ல, அதில் டாப்பில் விஜய் அவர்கள் இருக்காங்க. ஸோ நேற்று நடந்த விஷயங்களை வேட்பாளரை சந்திச்சப்போ அவருக்கே கொஞ்சம் எனர்ஜி வந்திருக்கு. ஏன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல தோண்டு போயிருக்காங்களா, மக்களை தினமும் சந்திக்கிறாங்க, நிறைய கூட்டங்கள் போடுறாங்க, நிறைய விஷயங்கள் குறைகளை கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க, இவங்களுக்கு என்னென்ன நாலேஜ் இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் இவங்களுக்கு அடிப்படையாக தெரியுது, என்னென்ன பண்ணணும் அப்படின்ற விஷயங்களை குறிப்பாக அவர் நோட் பண்ணி நிறைய விஷயங்கள் கேட்டிருக்காரு. ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். ஏன்னா இத்தனை நாட்களாக மக்கள் இயக்கமாக இருக்கும் பொழுது அதோட வேலையாக செய்யாமல் சேவையாக செஞ்சுருக்காங்க. இதே மக்கள் சேவையாக தொடரணும் அப்படின்றதுமே ரொம்ப உறுதியாக இருக்காருன்றதுமே நம்மளால் நேற்று கேட்க முடிஞ்சுது. சரி, இப்போ நேற்று உள்ள என்ன நடந்துச்சு நம்மளுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரியாது. விஜய் அவர்கள் எதை பேசியிருக்காரு, இனிமேட்டு இப்படி தான் பயணிக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. குறிப்பாக சமரசம் கூடாதுன்னு சொல்லியிருக்காருங்க. நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல எந்த ஒரு விஷயத்துக்குமே, நம்ம ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமும் சரி, இப்போ சில விஷயங்களா இருக்கணும், நிறைய பேர் பேசுவாங்க, நிறைய பேர் இதை பண்ணக்கூடாதும்பாங்க. சமரசம் அப்படின்றது இருக்கவே கூடாது, அதாவது நோ காம்ப்ரமைஸ் அப்படின்றத நிறைய இடங்கள்ல நம்மளால கேட்க முடியாது. நிறைய பேர்ட்டையுமே இந்த விஷயத்துக்காக நீங்கள்
இந்த இடத்துல பண்ணக்கூடாது அப்படின்னாங்கன்னா நீங்கள் அங்கேருந்து வந்துடக்கூடாது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நம்ம மக்கள், அவங்களுக்காக கண்டிப்பாக நீங்கள் வாய்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுமே ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இந்த வேட்பாளர் லிஸ்ட் இப்போ நம்ம பார்த்துருவோம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உறுதிப்பட்ட லிஸ்ட்டை தான் நம்ம இப்போ சொல்ல போகிறோம். பெரம்பூர், திருச்சி கிழக்கு விஜய் அவர்கள் போட்டியிட போகிறதா கேள்விப்படுறோம். டி நகர் புஷியானந்த் அவர்கள் நிற்க போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு டி நகரில் அப்புனு அப்படின்னு ஒருத்தர் நிற்காங்க. அந்த இடத்துலையே வந்து ஆனந்த் அவர்கள் நிற்க போகிறதா நிறைய விஷயங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. கோபிச்செட்டிப்பாளையம் செங்கோட்டையன் அவர்கள், திருச்செங்கோடு அருண்ராஜ் அவர்கள், உசிலம்பட்டி இல்லைன்னா திருப்பரங்குன்றம் நிர்மல்குமார் அவர்கள், வில்லிவாக்கம் ஆதவ் அவர்கள், மயிலாப்பூர் வெங்கட்ராமன், எழும்பூர் ராஜ்மோகன், மாதாவரம் எம்எல் பிரபு, அம்பத்தூர் ஜேசிடி பிரபாகர், ராயபுரம் ரேவந்த் நிற்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இந்த சேப்பாக் திருநெல்வேலிக்கணியில் வந்து மோகன கிருஷ்ணன், சேலம் தெற்கு பார்த்திபன், அரியலூர் சிவா, அந்தியூர் வெங்கடேஷ், கோவை வடக்கு சம்பத்குமார், கோவையிலே இன்னொரு தொகுதியில் விக்னேஷ் நிற்க போகிறதாகவும் சொல்கிறாங்க. கரூரில் மதியழகன் உறுதி செய்யப்பட்டிருக்காங்க. தூத்துக்குடி சாமுவேல், காரைக்குடி பிரபு, புதுக்கோட்டை முகமது பர்வேஷ், இந்த மாதிரியான லிஸ்ட் இப்போதைக்கு இதுதான் டாப்பில் வச்சுருக்காங்க. குறிப்பாக ஈசிஆரை பொறுத்த வரைக்கும் ஈசிஆர் சரவணன் அவர்கள் நிற்க அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அங்கே இன்னொருத்தரோட பேரும் வந்துக்கிட்டு இருக்கு. இன்கேஸ் அந்த நபர் அங்கே நின்னாங்க, சோழிங்கநல்லூரில் நின்னாங்கன்னா இவர் வந்து ஆலந்தூர் தொகுதியில் நிற்க அதிகமான வாய்ப்புகள்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஈசிஆர் தான் கிட்டத்தட்ட உறுதி செய்ய போகிறாங்க. இந்த மாதிரி நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் சில பேர்கள் மட்டும் தான் நம்ம வச்சுருக்கோம். இன்னும் பெரிய பட்டியல் இருக்குது. அதை மிக விரைவில் அவங்க வெளியிட போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுக்கும் தகவல் வந்தால் சொல்ல போகிறோம். ஸோ இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த லிஸ்டானது எத்தனை வருஷங்களாக உழைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் சில நபர்களை தவிர மற்றவங்க எல்லாருமே ஆரம்ப காலகட்டத்திலேருந்து விஜயோட பயணிச்சவங்க மட்டும்தான். இந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் மக்களுக்காக மக்கள் பணியை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க தான். இப்போ அந்த அந்த பதவியும் இந்த வேட்பாளர் அந்த பொறுப்பையும் கொடுக்கும் பொழுது இன்னும் மிக சிறப்பாக செயல்படணும் அப்படின்றதோட அந்த ஆர்வம் மீதில் தான் அவங்க வந்து பணியாற்றிட்டு இருக்காங்க. நேற்று இந்த இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவங்களுக்கே இன்னும் அதிகமாக வேலை செய்யணுன்றது தோணியிருக்கு. ஸோ இந்த லிஸ்ட் மட்டும்தான் நேற்று நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க. ஏன்னா 15ஆம் தேதி சிபிஐ விசாரணைக்கு விஜய் அவர்கள் ஆஜராகணும் அப்படின்ட்டு நேற்றும் ஒரு சமன் வழங்கப்பட்டிருக்கு. விஜய் அவர்கள் சென்னையோ இல்லை சென்னை அருகாமையிலோ நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் நடத்த முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதையும் மீறி நேற்று வந்து 15ஆம் தேதி நீங்கள் நேரில் தான் ஆஜராகணும் அப்படின்ற விஷயத்த தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு எந்த மாதிரியான முடிவுகள் எடுக்க போகிறாங்க, எப்படி தயாராக போகிறாங்கன்ற விஷயம் இருக்குது. ஏன்னா மிக குறுகிய நாட்கள் இருக்குன்னு நம்ம தினம் பேசிட்டு இருக்க ஒரே விஷயம் என்னன்னா, விஜய் அவர்களே இந்த மக்கள் சந்திப்பு கூட்டம் அது பெரிதளவில் நடக்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு கடைசியாக நடந்தது ஈரோடு தான். நம்மளுக்கே தெரியும் அவ்வளோ பாதுகாப்பாகவும் ஏராளமான ஒரு மக்கள் மத்தியில் விஜய் அவர்கள் பேசினது ஈரோட்டில் மட்டும்தான். அதை தொடர்ச்சியாக நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டமாக தான் வேலூராக இருக்கட்டும், சேலமாக இருக்கட்டும், இப்போ மகளிர் மாநாடு நடந்துச்சு அகுவா இருக்கட்டும், தஞ்சாவூரில் நடந்த நிகழ்வாக இருக்கட்டும், இதெல்லாமே மக்கள் சந்திப்பு கூட்டமாக இல்லாமல் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டமாகவே நடந்துக்கிட்டு இருந்த விஷயமா நம்மளால் பார்க்க முடிஞ்சது. எப்போ தான் இவர் சந்திக்க போகிறாரு, என்னென்ன பேச போகிறாருன்ற விஷயம்தான். இந்த இடையில 15ஆம் தேதி மீண்டும் சிபிஐ சமன். நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம். பவன் கல்யாண் வந்து பவன் கல்யாண் வந்து ஃபோன் வாயிலாக அவர்கிட்ட தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து கூட்டணிக்கு வந்து இணைஞ்சிருங்க, உங்களுக்கு உண்டான விஷயங்கள் நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னு கேள்விப்பட்டதாகவும், இப்போ இவர் போகக்கூடிய அடுத்தடுத்த நாட்களில் சிபிஐ விசாரணையாக இருக்கட்டும், மற்ற இடங்களாக இருக்கட்டும், மற்ற கேள்விப்படுறது எல்லாமே பெரிய இடத்துலேருந்து பெரிய ஆஃபர் வந்திருக்கு. இது வரைக்கும் யாருமே வந்து தாவேக்கா கூட்டணிக்கு வராத சூழலில் இந்த மாதிரி கூட்டணி நீங்கள் வந்துருங்க, இங்கே வந்தால் மட்டுமே உங்களுக்கு வெற்றி, இதுதான் நம்மளுக்கு உங்களோட ஃப்யூச்சரை நிர்ணயிக்க போகுது அப்படின்ற நிறைய டிமாண்ட் பண்ணவும் தொடங்கியிருக்காங்க அப்படின்னு நம்மளால் கேள்விப்பட்டுட்டு இருக்க முடியுது. ஆனால் இதெல்லாமே வந்து விஜய் அவர்களுக்கு அது அவர் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுவாரோ அப்படின்னு நம்மளுக்கு தோணுது. ஏன்னா அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா இந்த அழுத்தம் அப்படின்ற ஒரு விஷயம்தான். அவர் ஒரு மேடையிலே சொல்லியிருப்பார், ஆமாம் எனக்கு ஒரு அழுத்தம் இருக்குது, என்ன அழுத்தம் அப்படின்றதுமே அவர் இன்டைரக்டாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் இந்த மாதிரியான முடிவு எடுக்க மாட்டாரு அப்படின்னு தான். முதல் கூட்டணியா அவர் உறுதி செய்ய போறதெல்லாம் இல்லை, பட்டது வந்து மக்கள் மத்தியில தான். அதனால திருச்சியில நடக்கக்கூடிய ஒரு மாநாட்டை பெரும்பளவில் அவர் நடத்த போறாரு. அங்க வந்து வேட்பாளர் பட்டியலை இறுதிப்படுத்தி நம்ம எப்படி நம்ம நடைமுறைப்படுத்த போறோம், நம்ம வந்து இன்னும் என்னென்னலாம் பண்ணலாம். மகளிர் தினத்தன்னைக்கு அவங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை இன்னும் பல பேர் அதை வந்து அதுல இருந்து மீளலை, இந்த இன்ப அதிர்ச்சியிலேருந்து மீளலை. ஸோ அதை தாண்டி இன்னும் அடுத்த கட்டமாக எல்லாருக்கும் ஒரு வீடு எல்லாருக்கும் ஒரு வாகனம்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அது இன்னும் டீட்டெயிலிங்காக இன்னும் என்னென்ன பண்ண போகிறோம், என்னென்ன வேலை வாய்ப்புகளை உருவாக்க போகிறோம், எந்தெந்த ஊர்களில் நம்மளோட தாவேக்கா என்ன மாதிரியான விஷயங்களை பெரும் பொருட்டில் பண்ண போகுது,
எளிய மக்கள்ல இருந்து பெரிய, அதாவது பெரியவங்கள வரைக்கும் இன்னும் எப்படி நம்ம அவங்கள போய் சேரணும், அவங்களுக்கு உண்டான விஷயங்கள எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுல இன்னும் டீட்டெயிலிங்கா அவர் பேச போறதாவும் நம்மளுக்கு தகவல் வந்துகிட்டு இருக்கு. ஆனா அந்த மனுஷன் ரொம்ப கூலா தாங்க இருக்காரு. நேத்து அவர் சிபிஐக்கு வந்து நேத்து ஆஜராயிருக்கணும். ஆனா இவங்க நேரம் கேட்டிருக்காங்க. அவங்க நேத்து தான் 15ஆம் தேதி ஆஜராகணும்னு ஒரு சம்மனம் வந்திருக்கு. நேத்து நேர்முக தேர்வுக்குமே வந்து அவரு கருப்பு உடையில தான் வந்திருக்காரு. அவர் ரொம்ப சில்லா தான் வந்திருக்காரு. அங்க வேட்பாளர்ட்ட பேசுறதுமே கூட என்ன விஷயம், ஏது விஷயம். ரொம்பவும் அவங்கள வந்து இது பண்ணிக்காம, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குடா. இந்த மாதிரி நீங்க போனீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பாதிப்புகளும் வரும் அப்படின்ட்டு ஏ டு இசட் அவ்வளோ பொறுமையாவும் தெளிவாகவும் எடுத்து உரைச்சிருக்காரு விஜய் அவர்கள். இதையும் மீறி எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம் அதான். நீங்க 2 தொகுதியில் நிக்கிறதே எங்களுக்கு மிகப்பெரிய விஷயமா இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உங்கள் முகமா நாங்க வந்து எல்லாருமே வேலை செய்வோம் அப்படின்னு ஒவ்வொரு வேட்பாளர்களும் கிட்டத்தட்ட சத்திய பிரமாணம் எடுத்த மாதிரி எல்லாரும் பேசியிருக்காங்க. அவர் எல்லா இடத்துலயும் மக்கள்கிட்ட ஒரு சத்திய பிரமாணம் வாங்குவார். எங்கள் ஓட்டு எங்கள் உரிமை, நாங்க யாருக்கும் விற்க மாட்டோம் அப்படின்னு. நேத்து வேட்பாளர் இடையிலுமே அதுதான் பேசியிருக்காரு. ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா, ஏன்னா நிறைய இஷ்யூஸ் இருக்கு, நிறைய சிக்கல்கள், நிறைய அவதூறுகள், இதெல்லாம் பொருட்படுத்தாம ஒரு மனுஷன் ஓடிக்கிட்டே இருக்கான் பார்த்தீங்களா? அந்த வகையில அவருக்கு தெரிஞ்ச வரைக்கும் தனி மனுஷனா போராடிட்டு இருக்கிறதும் ஓடுறதையும் நம்ம கண்டிப்பா பாராட்டணும்னு நினைக்கிறேன். அதுதான் நேத்து அவங்களெல்லாம் சந்திச்சதுல மகிழ்ச்சி. அவங்களுமே வந்து ரொம்ப விஷயங்கள விசாரிச்சிருக்காங்க விஜய் அவர்கள். எதுக்குமே அது மேடையில சொன்ன மாரி தான், என் பிரச்சனைய நான் பார்த்துக்கிறேன், மக்கள் பிரச்சனை என்னன்னு தீர்க்க மட்டும் தான் உங்களோட வேலை அப்படின்றதா நேத்துமே அங்க ஒரு விஷயமா ஒலிச்சிருக்கு. இத நோக்கி தான் அவங்களோட பயணம் இருக்க போகுது. வரக்கூடிய நாட்கள்ல இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணுங்க. இப்ப நாளைக்கு நான் சொன்ன மாரி தமிழகம் முழுவதுமே தாவேகா சார்பாக ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்காங்க. அதுவும் அடுத்தடுத்த விஷயங்கள் உங்களுக்கு என்ன அப்படின்றத நாங்க அப்டேட் பண்றோம். நேச்சர் உங்களை சந்திக்கும் உங்களுக்கு